ஒரு நாள் நைட்டு பெங்களூர் ஸ்டைலில் ரவா இட்லி, மேங்களூர் டெலிகசியான நீர் தோசை, மைசூர் மசால் தோசை, ஓப்பன் பட்டர் மசாலா தோசை, ஃபுல்கா பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் சாப்பிடலான்ட்டு நம்ம கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனியில் இருக்கிற ஸ்ரீ சாய் ருச்சி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஒரு விசிட் பண்ணியிருந்தேன். கர்நாடகா ஸ்டைல் ரெசிபிஸ் எல்லாம் நல்லா ஆத்தன்டிக்காக சமைச்சு கொடுத்து நம்ம கோவை மக்களை அசத்திட்டு இருக்கும் உணவகம் தான் ஸ்ரீ சாய் ருச்சி. இவங்க கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் என்எஸ்ஆர் ரோட்ல பாம்பே டேயிங் ஷோரூமை ஒட்டி இருக்கிற கட்டில் உள்ள வந்தீங்கன்னா இந்த உணவகம் இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான ரவா இட்லிஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல சில இடங்கள்ல தாங்க கிடைக்கும். இங்க ஸ்ரீ சாய் ருச்சி ரெஸ்டாரண்ட்ல ரவா இட்லி டாப் குவாலிட்டியில இருந்தது. நல்ல முருகலான மைசூர் மசாலா தோசை, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் சொல்ற அளவுக்கு பெரிய சைஸ்ல இருந்தது. இவங்களோட நீர் தோசை ஒரு மஸ்ட் ட்ரை. கூடவே வெல்லம், தேங்காய், நெய் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. அது கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. இங்க 3 ஃபுல்காவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்ந்த ஒரு காம்போ 150 ரூபாய்க்கு சர்வ் பண்றாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா இவங்க வீட்லயே செஞ்சு கொண்டு வராங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோம்லியா பிரமாதமா இருந்தது. பெங்களூர்ல ட்ரெண்டிங்ல இருக்கும் ஓப்பன் பட்டர் மசாலா தோசை இங்க ஒரு மஸ்ட் ட்ரை. ஸ்ரீ சாய் ருச்சியில கர்நாடகா ஸ்டைல் சாம்பார், தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார்னு ரெண்டுமே கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் முன்னாடியே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல கர்நாடகா ஸ்டைல் ப்ரிப்பரேஷன்ல சமைக்கப்பட்ட உணவுகளை நல்ல ருசியா சாப்பிடணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்ரீ சாய் ருச்சி ரெஸ்டாரண்ட் இன்னைக்கே போய் சாப்பிட்டு பாருங்க.